தானியேல் 7:27 பாருங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். வானத்தின் கீழும் எல்லா தேசத்தையும் ஒருவர் ஆட்சி பண்ணுவார். இயேசு என்கிற ராஜாதி ராஜா ஆட்சி பண்ணுவார். அவருடைய ஆட்சியின் கீழே தான் முழு உலகமும் வரும். அப்படி வரும்போது பல தேசங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பிரதமர் இருக்காங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்படி இருக்குது. அப்போ இயேசு ஒரு ஆள் உட்காந்து எப்படி எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அவர் ஆளுகை செய்வார். அப்போதான் பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றி அவருக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியை மறித்து கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வாங்க. அப்போ நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்து அவருக்காக ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா இயேசு ராஜா முழு உலகத்தை ஆளுகை செய்யும்போது நீங்கள் ஆளுகையில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால தான் 2 தீமோத்தேயு 2:12 வேதம் சொல்றத பாருங்க. 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தால், இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்காக ஊழியத்துக்காக நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இன்றைக்கி அரசாங்கம் நியமிக்கல, நீங்கள் இதுக்கு கவர்னர், நீங்கள் இதுக்கு கவர்னர், நீங்கள் இதுக்கு கலெக்டர் அப்படின்னு ஆளுகை செய்ய டிபார்ட்மெண்ட் நியமிக்கிறாங்கல்ல. இயேசுவோடு கூட பாடுபட்டவங்க தான் அன்றைக்கி உலகம் முழுவதும் ஆளுகை செய்வாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. இதை நடக்க போகிறது பாருங்க. இதுவரை பைபிளில் சொல்ல எல்லாம் நடந்தது, இதுவும் நடக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இதுவரைக்கும் எழுதப்பட்ட எல்லாம் நடந்திருக்கிறது, இனி நடக்கும். அது மாத்திரம் அல்ல, இதில் எழுதப்பட்டபடி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்போ இயேசு ஆளுகை செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா? எங்கும் சமாதானம் இருக்கும். அந்த நாளில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவும் இருக்காது. என்ன சாத்தானை தேவன் பாதாளத்தில் அடைத்து விடுவார். எல்லா தீமைக்கும் காரணம் சாத்தான். அவன் கிரியை செய்ய இல்லாதபடியால் அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். யார் அடுத்தால சுரன்றது இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது, மத பிரச்சனை இருக்காது, ஒருவரை தாழ்வா நினைக்கிறது இருக்காது, கலவரங்கள் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, சமாதானம், சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கிற பிசாசு கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடுவான். அப்போ சாத்தானுடைய கிரியைகள் இல்லாததுனால உலகம் முழுவதும் ஒரு சமாதானமான ஆசீர்வாதமான ஆட்சி நடைபெறும். இயேசு ஒருவர் தான் அந்த ஆட்சியை தர முடியும். அவர் தான் சமாதான பிரபு. அது வரப்போகிறது. அந்த ஆட்சி வருவதற்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் சொல்லு. தேவனுடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னை ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு கற்றுக் கொடுத்தார்ல, அந்த காரியம். சரி, இப்போ சில காரியத்தை அறியணும். என்னன்னா, இந்த காலம் இந்த பைபிளில் சொல்லப்படுதான் நடக்குன்றீங்களா எப்படி? இப்போ அதில் சில காரியத்தை நீங்கள் பைபிளில் இருந்து அறிந்து கொள்ளணும். முதலாவது சில காரியம் நீங்கள் வேதத்தை படிக்கிறவங்க அறிந்து கொள்ள சொல்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? காலங்களை அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா 12 இயேசு சொல்லும்போது இந்த காலங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும். லூக்கா 12:56 பாருங்க. பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானிக்காமற் போகிறது என்ன? இந்த காலத்தை நீங்கள் டிசைன் பண்ணுங்க, நிதானிங்க. இது என்ன காலம்? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் என்ன காலம்? என்னங்க காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, யுகங்கள், காலங்கள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறார். இதை தேவ மனிதர்கள் பலவிதமாக பிரித்து சொல்லுவாங்க. வேத அறிஞர்கள் காலங்களை பைபிளில் சொல்லப்பட்ட உலக தோற்றம் முதல் நடந்து கொண்டிருக்கிற காலங்கள். நல்ல கவனிங்க. சில உதாரணத்துக்கு சொல்கிறேன். அறியாமையின் காலம். முதலாவது மனிதன் உண்டாக்கும் போது அறியாமையின் காலம். அப்புறம் மனசாட்சியின் காலம். அப்பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டனால நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்புறம் சபையின் காலம், உபத்திரவ காலம் இனி வரப்போகிறது. 1000 வருஷ அரசாட்சியின் காலம். அப்புறம் புதிய வானம் புதிய பூமி. ஆண்டவர் புதுசாக எல்லாத்தையும் உண்டாக்க போகிறார், மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இதெல்லாம் அந்த மாதிரி காலங்கள். இதில்
நீங்க விளங்கி கொள்ளும் வண்ணமாய் நான் சில காரியம் சொல்லித்தரேன். இதை நீங்க புரிந்து கொண்டா போறோம். ஏன்னா நீங்க பைபிள் கையில் வச்சிருக்கீங்கல்ல, பைபிளில் எத்தனை புக் இருக்கு? 2 பெரும் பிரிவுகள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நான் சுலபமாக சொல்லித்தரேன். முதலாவது, உலக தோற்றம் முதல் இயேசுவின் வருகை வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உலக தோற்றம் முதல் இயேசு உலகத்தில் வரும் வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலம். பைபிளில் பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அதில் ராஜாக்கள், இந்த நியாயாதிபதிகள், நிறைய காரியம் வருகிற எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காலம். அது முடிந்தது. இப்போ இயேசு பிறந்ததிலிருந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பரலோகம் போகும் வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாடு அதாவது 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடபடிகளின் முதல் புஸ்தகம், அது வரைக்கும் புதிய ஏற்பாட்டின் காலம். அதில் இயேசு இரட்சகராய் வந்தது, வாழ்ந்தது, அற்புதம் செய்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது, பரலோகத்து போனது எல்லாம் எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டின் காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்னது? சபையின் காலம், திருச்சபையின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவானுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய காலம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ஊழியமெல்லாம் எழுதப்பட்ட குமாரனாகிய இயேசுவின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். அது திருச்சபையின் காலம் என்று நாம் சொல்லலாம். என்றால் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு அது வளர்ந்து உலகமெல்லாம் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு திருச்சபையின் காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். இந்த திருச்சபையின் காலத்துக்கு இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? திருச்சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், இன்னொன்று கிருபையின் காலம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே இது கிருபையின் காலம். இனி வரப்போகிற ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பின் காலம் ஆரம்பிச்சு, 2ஆம் வருகையின் காலம் ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதாவது இன்னொன்று சொன்னால் வருகையின் காலம். ஆண்டவருடைய சீக்கிரமாக வரப்போகிறார், அப்படி 2ஆம் வருகையின் காலம். இன்னொன்று சொன்னால் கடைசி காலம். நம்ம வாழ்கிற இந்த காலத்துக்கு தான் நிறைய பெயர் பாருங்க. திருச்சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம்னு சொல்லலாம். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற காலம். அப்புறம் கிருபையின் காலம். அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து வருகிறது, ரட்சித்துக்களை நடத்தி வருகிறது. வருகையின் காலம், ஆண்டோடைய வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி காலம், கடைசி காலம். அப்போ நம்ம இப்போ இருக்கிறது இந்த காலம். அடுத்து வரப்போகிறது என்னது? உபத்திரவ காலம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது உபத்திரவ காலம். அது முடியும் போது 1000 வருஷ அரசாட்சியின் காலம். அப்போதான் முழு உலகத்தையும் இயேசு ராஜாவாக இருந்த அரசாட்சி பண்ணுவார். அப்போ நாமும் அதிகாரமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இதான் நடக்க போகிற காரியம். அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாகும். அதன் பிறகு புதிய வானம், புதிய பூமி. இப்போ இருக்கிற இந்த வானமும் பூமி அழிக்கப்பட்ட புதுசா ஆண்டவர் சிருஷ்டித்து ஒரு புதிய உலகத்தில், பாவம் இல்லாத ஒரு உலகத்தில், சாத்தான் இல்லாத உலகத்தில், தேவனுடைய ஆளுகையின் கீழே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நித்திய காலமாய் வாழ்கிற ஒரு காலம். இதைத்தான் இந்த வேத புஸ்தகம் தெளிவாய் பேசுகிறது. இதுவரை இந்த காலமெல்லாம் நிறைவேறி வந்திருக்கிறதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ கடைசி காலம், இதான் நம்ம இருக்கிற காலம் இல்லை, கடைசி காலம். இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதாய் சொல்லப்படுகிறது இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. இயேசு ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா, கடைசி காலம். அப்போ இந்த உலகத்தின் முடிவு காலம், கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. கடைசி காலம், முடிவு காலம், உலகத்தின் முடிவு காலம், இயேசுடைய வருகையின் காலம். இதுக்கு என்ன அடையாளம்? சீஷர்கள் கேட்குறாங்க. இதுதான் இப்போ உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? நல்ல கவனிங்க. இந்த அடையாளங்கள் இயேசு சொல்றார். இதை கவனிச்சாலே நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
மத்தேயு 24 அதிகாரம் 4 வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும். நல்ல கவனிங்க, பைபிளை திருப்புங்க. மத்தேயு 24 4 முதல் 24 வரைக்கும் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். நல்ல பைபிளை கவனிங்க. இதில் தான் நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிற தெளிவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நல்ல இயேசு தெளிவா சொல்லியிருக்கார். நல்ல கவனிங்க. இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், முடிவு காலத்தில் வந்துட்டோம் என்பதற்கான அடையாளங்களை இயேசு சொல்றார். அதுதான் அவங்க கேட்குறாங்க, அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த அடையாளங்களை சொல்றார். பாருங்களேன், 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க. இது கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். வஞ்சிக்கிறவங்க, ஏமாற்றுகிறவர்கள் எழும்புவாங்க. நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். வஞ்சிக்கிறவங்க எங்கே எழும்புவாங்க? அவங்க என்ன செய்வாங்களாம்? ஆண்டவர் சொல்றார், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நான் தான் கடவுள், நான் தான் இயேசு, அவர் எனக்குள்ள இருக்கிறார், அப்போ நான் தான் இயேசு என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. இனி ஒரு உபதேசம் ரொம்ப தீவிரமாக வரும், நீ தான் கடவுள், இயேசு உனக்குள்ள இருக்கால, நீ தான் இயேசு, நான் தான் இயேசு. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி நானே கடவுள், நானே தெய்வம் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் இயேசு, இயேசு உனக்குள்ள வந்துட்டு, அப்போ நீ தான் இயேசு. இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் வரும். அப்போ இதான் ஆண்டவர் சொன்னார், நானே கடவுள் என்று சொல்லுகிற அந்த உபதேசம் வரும். இயேசுவின் நாமத்தை சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. ஊழியக்கார எளிமை சொல்லுவான், இப்போ இயேசு எனக்குள் இருக்கார்ல, ஆமாம், அப்போ நான் இயேசு தானே அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீயும் ஒரு இயேசு தான். நம்ம இயேசுவை போல வாழணும், இயேசுவின் அன்பை வல்லமை வெளிப்படுத்தணும் என்பது உண்மைதான். ஆனால் இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ தான் அந்த இயேசு, நீயே இயேசு, அவ்வளோதான், நீ என்ன செய்தாலும் இயேசு செய்த மாதிரி நீ தப்பான உபதேசத்தை கொண்டு வந்து வஞ்சிப்பாங்க. நம்ம என்னதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஊழியம் செய்து நம்ம ஆண்டவர் பயன்படுத்தினாலும் நாம் மனிதர்கள் தான், கடவுள் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். இதை உடைப்பதற்கு சாத்தான் தந்திரமாய் இந்த மாதிரி கடைசி காலத்தில் கிரியை செய்வான். அதனால எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பவே இந்த உபதேசம் வர ஆரம்பித்து விட்டது, இன்னும் தீவிரமா வரும். 2வது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்புறம் யுத்தங்களின் செய்திகள், யுத்தம் நடக்கிறாரு. இப்போ இயேசுவின் நாட்கள் இருந்து பாருங்க, 2000 வருஷம் கடந்து வந்துட்டோம்ல, பாருங்க எத்தனை யுத்தம். எருசலேம் மாதிரி யுத்தம் நடந்த இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவராக அதுக்கு வெற்றி பெற்று அதை வந்து அழிச்சு எருசலேமை வந்து மண்மேடு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி எருசலேம் மாதிரி யுத்தத்தை சந்தித்த ஒரு பட்டணம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அங்கிருந்து தான் சொல்ல, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. நிறைய யுத்தங்கள் உலகத்தில் நடந்தது இல்லை. அந்த காலத்திலேருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம்,
அப்புறம் பல தேசங்களுக்குள்ளே நடந்த யுத்தம், உள்நாட்டு யுத்தங்கள், எத்தனை யுத்தங்களை இந்த உலகம் கடந்து வந்த 2000 வருஷத்துக்குள்ள அதை கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி அதெல்லாம் நடக்கும்போது உலக யுத்தம் வருது, முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இந்த மாதிரி யுத்தம்லாம் வரும்போது கலங்காதங்க, பயப்படாதுங்க, ஆனால் எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் சொல்ல கவனமாக இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் வரும், இதெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. இது 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். என் அப்பா நினச்சாங்க இயேசு பரலோகத்துக்கு போனோன்னே உடனே வந்துடுவார், இயேசு 2ஆம் வருகை வந்துடும், நம்ம உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம் நினச்சாங்க. வராது. இப்போ 2000 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். நல்ல அறிந்த இது அந்த காலத்தில் அவங்களுக்கு சொல்கிறார் முடிவு உடனே வராதுன்னு என்ன அர்த்தம். இப்பவும் இல்லை, இப்போ உள்ள காலத்தை குறித்து சொல்லலை. இப்போ அடுத்த ஸ்டெப் வர்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். இது ஒரு பெரிய இப்போ நிறைய அது நடக்குதா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஒரே தேசத்துக்குள்ள மாநிலத்துக்கு மாநில சண்டை, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். அமெரிக்காவில் 2 இனங்கள் மோதி நெருப்பு கொலை நடக்கிற சம்பவம் எல்லா நாட்டிலையும் ஆரம்பித்து விட்டார். இங்கே மாத்த உலகம் முழுவதிலும் ஒரே தேசத்துக்குள்ள ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஒரே மாவட்டத்துக்குள்ள ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாக நடக்குதா? கடைசி காலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். இப்போ நிறைய யுத்தம் நடக்குது. 4வது பஞ்சங்கள் காணப்படும். 5வது கொள்ளை நோய்கள். இப்போ ஒரு கொள்ளை நோய் இருக்குதா? நம்ம எல்லாம் COVID-19 கொரோனா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கொள்ளை நோய் உலகத்தை தாக்கி கொண்டு இருக்கிறது. 6வது பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை. பாருங்க, இயேசு சொல்றார் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதனை ஆரம்பிச்சுட்டு நிறைய இந்த பஞ்சம் கொள்ளை நோயெல்லாம் பல காலமாக நீடித்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கடைசி காலத்தில் ரொம்ப தீவிரமாகி விட்டாரு. பாருங்க, அடுத்தது கிறிஸ்தவர்கள் உபத்திரம் படுத்தப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க. கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவாங்க. இப்போ நிறைய நடக்குது. பல தேசத்தில் நடக்குது. நைஜீரியாவில் நிறைய பேர் கொலை பண்ணப்படுறாங்க. அது மாதிரி நார்த் கொரியாவில் கொலை செய்யப்படுறாங்க, சீனாவில், ஈரானில், இந்தியாவில் எத்தனை ஊழியக்காரன் கொலை செய்யப்பட்டாங்க, எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, தீ கொளுத்தப்பட்டது, அவங்க அடிக்கப்பட்டாங்க. பாருங்க, எல்லாம் சொல்லப்பட்டாரு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க அப்பொழுது அநேகரை இடரல் அடைந்து இன்னும் பாருங்க, கிறிஸ்தவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க பணத்துக்காக. ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனை காட்டி கொடுப்பான். என்ன வயிற்றுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை இவங்க சபை நடத்தி நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இவங்க அப்படி செய்கிறாங்கன்னு இவங்களே காட்டி கொடுப்பாங்க பணத்துக்காக. இந்த இடரல் அடைந்து இந்த துரோகம்லாம் இனிமேல் நடக்கும். சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இவங்களே இருப்பாங்க. சபையே பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஊழியக்காரர் சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவங்க வஞ்சிக்கப்பட்டு போனவங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்டு போனவங்க அப்படி எழும்புவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்தது பாருங்க, 8வது நீங்க பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க 11ஆம் வசனத்தில். அப்புறம் அடுத்தது 9வது அக்கிரமம் மிகுதியாகிவிடும். தேசத்தில் அக்கிரமம் மிகுதியாயிரும், அன்பு தணிந்து விட, அன்பே இருக்காது, எல்லாம் சுயநலவாதியாக மாறிடுவாங்க. கடைசி காலத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. 10வது ஆண்டவர் சொல்ல கடைசியா, இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்க, அப்பொழுது முடிவு வரும். கடைசியா சொல்லப்பட எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இதை யாரும் தடுக்க முடியாது. No man can stop the gospel. சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதை ஒருத்தரும் தடுக்க, எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. ஏன்னா இது இயேசு சொன்ன வார்த்தை. அது அறிவிக்கப்பட்ட உடனே தான் முடிவு வரும். இன்றைக்கு அது தீவிரமாக நடக்கிறது. எல்லா மொழிகளிலும் அறிவிக்கப்படுகிறது, வேகமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது முடிவு வரும். 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்போ நீங்கள் சிந்திங்க, நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சிந்திங்க. அதனால் இப்போ நம்ம இருப்பது தான் கடைசி காலம். ஆண்டவர் உங்களோடு இந்த செய்தியின் மூலமாய் பேசி இருக்கிறார். கடைசி காலங்களும் அடையாளங்களும்
கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தினந்தோறும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது பைபிளில் இருக்கிறது. தற்பெரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கடைசி காலத்தில் மக்களுடைய சுபாவம் மாறிவிடும். இன்றைக்கி அதானே பார்க்குறோம். அப்போ மக்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த மாற்றமே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறதில்ல. அப்போ இந்த நாட்களில் நம்ம பயபக்தியாக இருக்கணும். நாம் இந்த நாட்களில் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் காணப்பட நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், மாயைக்கு ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, தவறி விடக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சரியா? இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, காலம் சமீபித்து விட்டது. உம்முடைய வருகைக்குரிய காலம் சமீபித்து விட்டது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரத்தில் வரப்போகிறபடியால் நாங்களும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவருடைய வல்லமை இந்த மகனை, இந்த மகளை தொடட்டும். பரிசுத்தாவின் அக்கினி அவளை நிரப்பட்டும். உம்முடைய வருகைக்கு அவளை ஆயத்தப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீ தொடும் பொழுதே வியாதிகள் மறையட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகட்டும், மரண போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். நீ தொடுகிறதற்காய், விடுதலை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.